குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. போன வாரம் குடும்ப சம்பந்தமாகவே வார்த்தைகள் எடுத்திருந்தோம். இந்த வாரமும் குடும்பத்தை சேரக்கூடிய காரியங்கள், நல்ல ஒரு காரியங்கள், மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே தந்திருக்கிறார். நான் வேதம் தெளிவாக எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு இறங்கி வா என்றார். போதும். என்ன பார்க்க போறோம்? யார் வீட்டில்? சகை வீட்டில் தங்கணும். இப்ப சகை வீட்டில் வேற யார் இருந்திருப்பா? சகை வீட்டில் யார் இருந்திருப்பா? யார் இருந்திருப்பான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த வீட்டில் இருந்ததை அடுத்ததில் சொல்றாரு. போனா யாவரும் அந்த வீட்டுல என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் பரிசுத்தத்தை தவிர எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுல பரிசுத்தத்தை தவிர பரிசுத்த பாவம் இருக்கா? நம்ம வீட்டுல. இப்ப சகை வீட்டுல என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. நான் போட்டிருக்கேன், பாவியான மனுஷன் இருந்த வீட்டுக்கு இயேசு போறாரு. அப்ப அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? அப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். நம்ம என்னதான் திருப்தியா இருந்தா கூட வாழ்றது வேஸ்ட் தான். எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை, எதுலையுமே ஒரு பிரச்சனை, எதுலையுமே ஒரு கஷ்டம். எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் சிரிச்சோம்னா 10 நிமிஷம் அழுவோம். இருக்கா? அதுக்கு மூல காரணம் சகவி சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அப்படிப்பட்ட காரியம் இருக்குது. அதுக்குதான் சொல்றாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. இல்ல, மத்தேயு 19. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளின் பாதை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் சொல்லு. மத்தேயு படிக்கிறீங்களா? 5வது வசனம். சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால், இருவராய் இருக்கிறபடியால் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை இப்ப நம்மள பிரிஞ்சு இருக்கிறோமா, சேர்ந்து இருக்கிறோமா? கணவன் மனைவியா தானே இருக்கிறோம்.
பிரிந்து இருப்பது யாரு? இப்ப ஒன்னா சேர்த்து வச்சது நம்ம பிரிந்து வச்சிருக்கோமா? இல்ல எல்லா கல்யாணமும் நல்லா தான் நடக்குது. பைபிள்ல கல்யாணம் நடக்குது, இந்துக்கள்ல கல்யாணம் நடக்குது, முஸ்லிம்ல கல்யாணம் நடக்குது. எல்லாம் சாமி வச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணம்ல நிலைச்சு நிக்குதா? ஏன் ஏன் காரணம்? அந்த வசனத்துல போட்டிருக்காரு பாருங்க, படிங்க. இருவராய் இராமல் அப்ப யார் இருக்கா? நம்ம கல்யாணம் ஆனோன்னு இருக்கிறோமா? கறி துண்டு பொண்டாட்டி 2 சேர்த்துனாலே, புருஷனுக்கு 1 குறைச்சிட்டாலே என்ன ஆகும்? சண்டை வந்துடும். இல்ல 2 இட்லிக்கு 1 இட்லி வச்சாலும் எதுலயோ கணவன் மனைவிக்கு இது ஒரு பக்கம் வைத்துக்கிட்டாலும், நான் சாப்பிட்டா என் புருஷன் சாப்பிட்ட மாதிரிங்க, நான் சாப்பிடாம இருந்தா போதும்னு இருக்கிற மனைவி இருக்காளா? இல்ல புருஷன் இருக்கானா? பொண்டாட்டி சாப்பிட்டா போதுங்க, நான் சாப்பிட வேண்டியதில்லை. 2 பேரும் ஒரு சரீரம் தானே. ஒருத்தர் சாப்பிட்டா அவர் வயிறு ரொம்பிடும்ல, இல்ல அவரோட வயிறு ரொம்ப பொண்டாட்டி வயிறு ரொம்பிடும்ல. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒன்னா ஆகல, பிரித்து போய்கொண்டே இருக்கிறோம். இது எப்ப மாறும்? எப்ப மாறும்? சபையில உட்கார்ந்துருக்க ஒருத்தருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாலே பிரிவினை இருக்குமா இருக்காதா? பிரிவினை என்பது தொப்புள் கொடியை அறுத்த பேர் பிரிஞ்சு போயிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. தொப்புள் கொடியை கட் பண்ண உடனேயே பிரிவினை எங்க வந்துருது? தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரிவினை வந்துருது. அதை வளர்த்து ஆளாக்கி பார்க்கும்போது பிள்ளைகளால அப்பம் பிரிவான், பிள்ளைகளால அம்மா பிரிவா, பிள்ளைகளால உறவு பிரியும். எல்லாமே பிரிவு எங்க இருக்குது? எல்லாம் தொப்புள் கொடியோட இருக்குது. இயேசுவும் பிறந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு, யாரையுமே அவர் என்ன இருக்குல்ல பிரிக்கலை என்று இருக்க ஒரு வார்த்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். பின்பு அவர் அவர்கள் கூடவே போய் சேர்ந்து கீழ்ப்படிந்தார். நம்மள்ட்ட என்ன இல்ல, என்னதான் மந்திரம் சொன்னா கூட. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ ஒரு ஊழியக்காரர் நல்லா ஜெபம் பண்ணாரு, நல்லா அழகா ஜெபம் பண்ணாரு. பண்ணப்போ சொன்னாரு, 2 பேர் கை கொடுங்க. பிடிச்சாங்க. இப்போ பிடிச்ச கையே கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டாரு. நான் அங்கேருந்து கீழே வந்தேன். அந்த ஊழியர் பேர் சாமுவேல். என்ன பாஸ்டர் ரொம்ப அறிவா பேசிட்டீங்களே என்று சொன்னேன். என்ன இப்படி பேசுறேன்? கையை சேர்த்தீங்க, கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க சாப்பிட போது எப்படி 2 கை சேர்த்து பிணைஞ்சு சாப்பிடுவாங்களா பாஸ்டர்னு? முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி கிறிஸ்தவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஊழியக்கான கடைசி வரைக்கும் பிடிச்சது விடாத. அவ பாத்ரூம் போனா கூட கூட்டிட்டே போ. இது மாதிரி கேடு கட்ட ஊழியர்கள் இருக்கிறதுனால சபை எப்படி இருக்குது?
வார் ஆரம்பிச்சிருச்சு. வார் ஆரம்பிச்சிச்சு. நேரத்துல குண்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா நான் சேர்த்தவர்கிட்ட போவேனா, நான் சேர்க்கப்பட்டவர்கிட்ட போவேனா, அவர் ரத்தத்தையும் சரீரத்தை வாங்கி முழுக்க முழுக்க குடிச்சு தின்னு வயிறு வீங்கின ஊழியக்காரனும் சரி விசுவாசியும் சரி அவன் பரலோகத்துக்கு போவானா? போவானா? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? 2 பேர் ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரம் தான் ஏதேன் தோட்டத்துல செஞ்சு காட்டினாரு. ஆதாமுடைய உடம்புல இருந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு மனைவியை உண்டாக்குனாரு. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்படி சேர்ந்து இருந்தவங்களே பிரிச்சது யாரு? நல்லா கேட்டுக்கங்க, கொஞ்சம் சிரமம் தான் இது. ஒன்று, புரியுதா? ஒன்று எதுல சண்டை வரும்? பெரிய சண்டை வார்த்தையில வரும். அடுத்தது செய். நான் செஞ்சேன், என்னால முடியலங்க சண்டை. பொருத்தமா பார்ப்பாங்க, கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க. நான் இதுல ஏன் எழுதி இருக்கிறேன்னு எல்லாரும் யோசனை பண்ண. நான் ஒண்ணு இந்து மதத்தையோ ஒரு முஸ்லிம் மதத்தையோ சார்ந்து நான் பேசவில்லை. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து நான் இந்த பைபிளுக்கு பொருத்தமா, இந்த பைபிளுக்கு எந்த ஆளு ஒரு இந்த இருக்க எத்தனை பக்கம் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதை அச்சரிச்சதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல நான் எவ்வளவு பொருத்தத்துல இருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தா 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 7 பொருத்தம் இருக்கு, 6 பொருத்தம் இருக்கு. நீ சேரலாம், நீ சேரக்கூடாது, சேர்ந்தா செத்து போயிருவ, நீனா வாழ்ந்து போயிருவ, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா எந்த ஊழியக்காரனும் இந்த ஜாதகத்தை பார்த்து பொருத்தத்தை கல்யாணம் பண்ணி வைக்கல. எபேசியர் படிப்பானுங்க, அதை படிப்பானுங்க. இதை தனிமையா இருப்பது நல்லது இல்லை, துணையை கொடுத்த அதான் துணை வினையாச்ச. அதையே திருப்பி சொல்லி எல்லாத்தையும் வினையாக்கிட்டு இருக்கணும். ஏன்னா கவுன்சிலிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் தேவை. ஒரு கல்யாணத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி அந்த தாய் தந்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? ரோட்ல பார்த்தா நடக்குது, வீட்டுல பார்த்தா நடந்துக்குது, பார்த்தா நடக்குது. ஆனா 2 பேரும் எப்ப சேர்றது? சேரவே முடியாது. அதுக்கு காரணம் நான் இன்னும் ஒருமனப்பட இல்ல. அப்ப நான் ஒருமனப்பட முடியாத காரணம் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனை எங்க வந்துச்சு? வெளியே வந்துச்சா, வீட்டுக்குள்ள வந்துச்சா? பிரச்சனை நம்மளாலதான் உற்பத்தி ஆச்சு. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்தப்ப பிரச்சனைக்காரன் எங்க வந்தான்? வீட்டுக்குள்ள வந்தான். எந்த வீட்டுக்குள்ள? ஏதேன் தோட்டங்கிற ஒரு வீட்டுக்குள்ள. ஆனா அவன் அங்க இருக்கிறான். எங்க இருக்கிறான்? பரிசுத்த தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான். அங்க இருக்கவனே ஆதாம் ஏவாள பிரிச்சுட்டான். அதே மத்தை 4ஆம் அதிகாரத்திலே அவர் தேவதூதர்களால் கொண்டு போய் மலையில விட்ட உடனே அங்க யார் வந்தா? பிரச்சனைக்காரன் தான். அப்ப ஆதாம் ஜெயிச்சாரா இல்ல இயேசு ஜெயிச்சாரா? அப்ப நம்ம யார கும்பிடணும்?
உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா இயேசுவை கும்பிடலாம். இல்ல அறிவில்லாத கிறிஸ்தவனா இருந்தா ஆதாம தான் கும்பிடணும். யார கும்பிடணும்? ஆதாம தான். செய்யலாமா? ஆதாம் பிறந்தது தேவனால் உண்டாக்கப்பட்டது. நல்லா கேட்டுக்கங்க. ஆதாம் உண்டாக்குனது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இயேசு மரியாள் வயிற்றில் உண்டாக்கப்பட்டது. எதுக்கு பவர் கூட? எதுக்கு பவர் கூடங்க? எதுக்கு பவர் கூட? ஏன்னா தேவனால் உண்டாக்குனவனுக்கு 930 வயசு உயிரோட இருந்தான். எத்தனை வயசு? ஆனா மரியாள் வயிற்றுல பிறந்த இயேசு 33 வயசுல இருந்துட்டாரு. அவன் பாடுகளை அணிவிக்கல. ஆதாம் என்ன செய்யல? பாடுகளை அணிவிக்கல. பாடுகள் அங்க இல்ல. ஆனா மரியாள் வயிற்றுல பிறந்த இயேசுக்கு பிறந்ததுல இருந்து 33 வயசு வரைக்கும் பாடுகள் உண்டு. அதுக்காக தான் அவர் நல்ல அழகா எழுதியிருந்தார். யோவான் 10 படிக்கானா? யோவான் 16ஆம் அதிகாரம் 33. நான் உலகத்தை ஜெயித்தேன். எதுல ஜெயித்தாராம்? என்னைக்கு என் தாய் கொடியிலிருந்து நான் பிரித்தேனோ அது வரைக்கும் எங்க இருந்தேன்? எங்க இருந்தேன்? எங்க இருந்தாரு? பிதாட்ட இருந்து ஏதோ போட்டிருக்காரா? எதுவும் போட்டிருக்காரா? நான் பிதாட்ட இருந்தேன்னு சொல்லியிருக்காரா? அவர் சரியா பைபிள்லாம் நம்ம ரொம்ப ரீட் பண்றது முடியல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். உலகம், நல்லா கேட்டுக்கங்க, உலகம் உங்களை பகைத்தால், நல்லா கேட்டுக்கங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பே அவர் பகைக்குது. அப்ப நீ இயேசுவை கொல்றியா இல்ல இயேசுவை வாழ வைக்கிறியா? அவங்க விடுங்க, அப்படியே விடுங்க. இயேசுவை கொல்றீங்களா இல்ல இந்த 40 நாள் யாரு கொல்றா? இயேசுவை. அன்னைக்கு யூதனுங்க கொண்டுட்டானுங்க, இன்னைக்கு யாரு கொல்றா? படிங்க, அந்த வசனத்தை படிங்க, கொஞ்சம் கான்செப்டா கேளுங்க. ஏன்னா சத்தியங்கிறது லேசான காரியம் இல்ல. கற்பிக்கிறேன், பகைத்தால் முன்பே. நல்லா கேட்டுட்டீங்களா? அப்ப நம்ம யாரு சாவுக்கால் அடிக்கிறோம்? இத்தனை கிறிஸ்தவ கோயிலுக்கெல்லாம் போறோம், சபைக்கு போறோம். அந்த ஈஸ்டர் கொண்டாடுவோம், சபையில கொண்டாடுவோம். ஈஸ்டர்ங்கிறது வேதத்துல இருக்கிறத ஒழிஞ்சு தேதிய காலங்களோ மாதங்களோ கிடையாது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 10 நாளா 12 நாளா வித்தியாசம் வருது. என் மனைவி இறந்தா டிசம்பர் 26, அடுத்த வருஷம் எத்தனை கொண்டு 10 நாள் தள்ளி போயிடுவோம் நான். ஆனா இது எல்லா முட்டா கிறிஸ்தவனும் இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கான். இந்த போப்பு பேசுறாரு, நீங்கள் உபவாசங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பட்டினியா இருக்காதீங்க, இருதயத்துல உபவாசம் இருங்க. கீழே போட்டிருக்காரு, மாமிசம் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். என்ன சொன்னாரு? இவங்கெல்லாம் எப்படி பரலோகம் போக போறாங்க சொல்லுங்க பாப்போம். இயேசு 33 வருஷம் வரைக்கும் மாமிசத்தை எடுத்து கையில கொடுத்தாரு, மாமிசத்தை சாப்பிட்டதாக எழுதப்படவில்லை, எழுதுறதுக்கு வேலையே இல்லை. ஆனா நம்ம ஒரு கல்யாணம் வச்சுட்டாலே மாமிசம் தாங்க. என் பொண்ணு ஒரு பொண்ணு நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்ல பிரியாணி, நல்ல கடை வெட்டி
இயேசுக்கு இந்த கறி ஆசை இருந்திருக்காதா? இருந்திருக்கும்ல. நம்ம வார ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே சனிக்கிழமையே ஐடியா போட்டுருவோம். வார ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்னாடியே சபையில் இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேசுறாரு தியானிக்கங்கிற அந்த அறிவு இருக்காது. சட்டியில் என்னத்தை போடணும், அது எவ்வளவு வாங்கணும், இன்னைக்கு அண்ணன் வருவான் தம்பி வருவான் அவனுக்கு 2 துண்டு எடுத்து வைக்கணும். அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் உங்களோட வரமாட்டான். நல்லா கேட்டுக்கங்க. கட்டுன புருஷனே வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, நம்ம கல்யாணம் என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கு பிரிஞ்சுதான் வாழ்றோம். கல்யாணம் பண்றப்ப என்ன செஞ்சிருக்கோம்? பிரிஞ்சுதான் வாழணும். அதனால்தான் சிலுவையும் இயேசு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சிலுவையும் ஏன் அந்த சிலுவையோட சேர்த்து அவர் என்ன செஞ்சிட்டாங்க? அரைஞ்சு வச்சுட்டாங்க. அவர் விரும்பினது என்ன விரும்பினாரு? சிலுவையை விரும்பினாரு. அந்த விரும்பினால அதை அப்படியே லாக் பண்ணிக்கிட்டாரு. நான் ஒரு மனைவியை நான் விரும்பினேன்னா அவளை நான் யாரோட சேர்த்துக்கணும்? சேப்பமா சேப்பமா அப்ப நம்ம வாழ்க்கையே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்க காரணம் வார்த்தைகள் சரியில்லாத காரணம். என்னதுங்க? வார்த்தை சரியில்லை. வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைங்க. மற்ற காரியம் பேசுறதுக்கு கொள்றதுக்கு. நாளைக்கு பரீட்சை, நல்லா கேட்டுங்க. நாளைக்கு பரீட்சை என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப முடிச்சோன்னா என்ன செய்வோம்? நான் இன்னைக்கு சொன்னது தியானம் பண்ணுவோமா, இல்ல பரீட்சைக்குள்ளதை எடுத்து படிப்போமா? ஏன் அப்ப எதை பிரிக்கிறோம்? வாரத்துக்கு ஒரு நாள் உன்னை ஓய்வெடுத்து எல்லாம் செய்யன்னு சொல்லி 24 hours இதுல உட்கார்ந்து சொன்னவரு, இதுல உட்கார்ந்த ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே அடுத்தது எங்க போறோம்? அப்ப நம்மள கிறிஸ்தவம் சொல்லலாமா? நேற்று ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, நீ அந்த சபைக்கு போவாத, இந்த சபைக்கு போவாத, அவன் கையில துப்பாக்கி விட்டா சுற்றுவான் போல இருக்கான், அவர் எனிமி மாதிரி இருக்கிறாங்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரர் எப்படி இருக்கான்? சத்தியத்தை சொல்றது இல்லைங்க, ஆட்களை அனுப்பாம பாத்துக்கிறாங்க. அது எப்படி இருக்கோ தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிரிந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும்? பிரிந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யாருங்க இதெல்லாம் எத்தனை படிச்சிருப்பீங்க? அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தூற்றுக்கூட என்ன அர்த்தம்? சலிக்கிறது. சலிக்கல எந்த பொருள் போட்டா நிக்கும்? பெரிய பொருளா இருந்தாதான் நிக்கும். அதனால அது உண்மைதானே. அப்ப சின்ன பொருள் ஆட்டோமேட்டிக்கா கழிஞ்சு போகுது. கழிஞ்சு போறது நல்லதா, கூடையில இருக்கிறது நல்லதா? கூடையில இருக்கிறது தான் நல்லது. அப்படிதானா? உண்மையா? இப்ப அரிசி எடுத்துக்குவோம், சலிக்கிறோம், குருணை கூட அதை கீழே கொட்டிடுறோமா? ஏன் ஏன் குருணை சோறுன்னு தொண்டையில சிக்கி செத்து போயிடுவோமா? அப்ப நல்லா கேட்டுக்கங்க, குருணுங்கிறது மதிப்பு அற்றது. நல்லா கேட்டுக்கங்க, சல்லடையிலிருந்து கீழே உழுவுற அத்தனை பொருளும் மதிப்பற்ற ஒரு பொருள். நல்லா கேட்டுக்கங்க, நல்ல பொருள் அல்ல. கூடக்குள்ள எந்த பொருள் தங்குதோ அந்த பொருள் தான் தேவனுக்கு உகந்த பொருளா இருக்கும். நம்ம இந்த அடியில தின்னு தின்னு அடியில தின்னு 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 புத்தி எப்படி போச்சு?
அடி புத்தியா போச்சு. அதனால சல்லடை போட்டு சலிக்க போற நம்மளெல்லாம் அந்த ஓட்டக்குள்ள இருந்து கீழே விழுந்துட்டோம்னா யார்கிட்ட எங்க போவோம்? பாதாளத்துக்கு தான் போவோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த காலத்தில் நம்ம இருப்போமானால் அந்த தூற்றுக்குடையில உழுவாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யோவான் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்றாரு. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். அப்ப கூட உள்ளவங்க யாருங்க இருப்பா? கூட உள்ளவங்க யார் இருப்பா? நித்திய ஜீவன் உள்ளவன் கூட உள்ள இருப்பான். இன்னையோட செத்து போறவன் கீழே போயிடும். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? எந்த சபை எதுல இருக்குது? ஒண்ணு இல்லைங்க, கட்சி பத்தி நான் பேசணுங்கிறதுக்காக வரல. விஜயா அவனுக்கு எத்தனை பாஸ்டருங்க சொல்றான், அவனா வரணும், அவனுக்காக ஜெபம் பண்றலாம் ஃபேஸ்புக்கில். அது ஃபோக்கஸா என்னன்னு தெரியாது. அவர் தான் வரணும், இவர் தான் வரணும். ஆனா அவன்கிட்ட ஒரு மனுஷனை நம்பி எத்தனை பேர் வராங்க? அப்புறால விஜயும் செத்து பெறுவான், வந்தவங்களும் செத்து பெறுவாங்க. ஆனா இங்க படிச்சோம், ஜீவன் உள்ள வார்த்தை என்ற இருந்துச்சுன்னா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவன் உள்ள இயேசு கிறிஸ்துவோட நான் இருந்தேன்னா எனக்கு சாவு வருமா? இல்ல அப்படிப்பட்ட சாவு வராத ஜனங்கள் எந்த சபையில கூட்டமா இருக்கிறாங்க? எந்த சபையில கூட்டமா இருக்கிறாங்க? இந்த சபையில யாரு செத்தாலும் அவங்க சாவ மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர் இருக்கானா? ஊழியக்காரனுக்கு மணி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. படிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்த அப்படியே அவருடைய கட்டளை அறிவேன். ஆகையால் பேசுகிறவைகளை என்றார். அப்ப நான் அவர் என்ன சொன்னாருங்க? பிதா என்ன சொன்னாரோ அது அப்படியே சொன்னாரு. ஏன் இப்ப பிதா அவர் சொன்னாரு? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரம் 16வது வசனம் 16ல சொல்றாரு, பிரதியுத்தரமாக என்றான். நோக்கி, சீமோனே பாக்கியவான், யாருக்கு வெளிப்படுத்தினாருங்க? யாருக்கு? யாருக்கு? அந்த பேதுரு என்ன வெளிப்படுத்தினா அடுத்தாப்புல? அப்ப அந்த வெளிப்படுத்தின ஒரு வார்த்தைய பேதுரு என்ன வச்சிருக்க இருதயத்துல? நம்ம எவ்வளவு வார்த்தைங்க வச்சிருக்கோம்? இயேசு டைரக்டா சொன்ன ஒரு மனுஷனே வச்சுக்க முடியலங்கிறப்ப எந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நான் டைரக்டா வச்சுக்க முடியும்? அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிங்க. அது இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. அப்ப நம்மள்ட்ட இருக்க மாமிச ரத்தம் யாருடையது? யாருடையது? நம்ம வாங்கி குடிக்கிறதெல்லாம் அப்ப சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க. ஏசு சிந்தினாரு. நேற்று ஒரு அம்மா போன் பண்ணி கேட்குது, உங்களுக்கு கம்யூனியன் தாங்க இல்லைங்கிறீங்க, அது ரொம்ப தப்புங்க. இப்ப இந்த வசனத்தை அவங்க கேட்கணும்.
இந்த வசனத்தை அவங்க கேட்கணும். ரத்தமும் சதையும் இது உனக்கு சொல்லவில்லை. அப்ப என்ற ரத்தமும் சதை யாருடையது? யாருடையது? சாவக்கூடிய சரீரத்தை சேர்ந்ததுங்க. ஆனால் தேவன் சொல்லியிருப்பாரானால் இந்த ரத்தமும் சரீரமும் தேவனுடையதா இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா? அதுதான் சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் அறியுங்கள். நம்ம யாருங்க? என் சரீரம் யாரு? இப்ப என் சரீரம் யாருடைய சரீரம்? வர்ஜில உதாரணத்துக்கு கோச்சிக்காதுப்பா. அவர் சரீரத்துல இருந்தாருன்னா வேலைக்கு போவாரா, இல்ல பிதாவுடைய சரீரத்துல இருந்தா வேலைக்கு போவாரா? அது உண்மை, ஒத்துக்கலாம்ல. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துல அப்ப சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இருந்தால், படிங்க அந்த வசனத்தை படிங்க. இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சு கொண்டிருப்பாரா? எத்தனை சபையில தெரிஞ்சிருப்பாரு? ஊழியக்காரனே போவானான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு எனக்கு ரொம்ப இதாக கஷ்டமா இருக்கு. கர்த்தருக்குள்ள நிற்கிறேங்கிறான், அதுக்குள்ள நிற்கிறேங்கிறான், ஏஞ்சி வராதுங்கிறான். அது வரட்டும், வராம போகட்டும். ஆனால் தேவன் சொன்னது, முதலாவது மரித்தவர்கள் எங்க இருந்தா? இந்த உலகத்துல தெரிஞ்சு கொண்டவன் தான் கிறிஸ்தவன். மற்றவன்லாம் அந்தி கிறிஸ்துக்காரன். ஊழியக்காரன்ல இருந்து எல்லா பயிலும் அந்தி கிறிஸ்து. நான் ஆண்டவருக்குள் தெரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் அவர் ஆரவாரத்தோடு நான் வரும் பொழுது முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நம்ம எழுந்திருப்போமா? நம்ம எழுந்திருப்போமா? எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டாங்க. ரெஸ்ட் பிளேஸ், ரெஸ்ட் எடுக்கிறார். நல்லா கேட்டுங்க, அவர் பரலோகத்துக்கு போறது ரெஸ்ட் எடுக்கல. நம்ம தொல்லை கொடுக்க கூடாதுங்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா வேதம் ஒவ்வொரு நாள் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வேதத்தை படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதுல மாற முடியாதுன்னு நல்லா என்னைக்கு 1998 நான் முடிவு பண்ணேன். முதல் தடவை படிச்சோடனே பண்ணேன். அப்ப 98 படிச்சேன். 99 எனக்கு கல்யாணம். அப்ப கல்யாணத்துக்கு போறப்ப அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்ப முதல் வார்த்தையை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் இதை கடைபிடிக்க என்னால முடியாது. ஒருவேளை என்னால கடைபிடிக்க முடியலன்னா நீங்கெல்லாம் திட்டக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு அன்னைக்கு அறிவு ஆண்டவர் கொடுத்தார். இதனால எனக்கு வந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? என் குடும்பமே பிரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஒவ்வொரு கேள்வி கேட்க என்னாச்சு? பிரிஞ்சு போயிடுச்சு. என் தம்பி பொண்டாட்டி சூப்பரண்டா, அவங்க அப்பா சூப்பரண்டா போலீஸ். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல. ஆனா யோசனை பண்ணி சொல்றேன். ஆனால் நீ எனக்கு தினமும் என்னோட பேசிக்கிறது என்று சொன்னார். நான் அப்போ ஒன்று சொன்னேன், நீங்க டியூட்டியில இருக்கிறீங்க, நான் வாரேன்னு வச்சுக்கோங்க. நீங்க சூப்பரண்டா போலீஸா இருக்கிறீங்க. நான் வந்தேன்னா 2 பேர் என்னை பார்ப்பான், ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் கேட்பான். அவர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? எதுக்கு உடந்தையா இருக்கணும்?
திருட்டு பயிலுக்கும் முள்ள மாதிரி பயிலுக்கும் நான் அவர்கிட்ட போய் பேசணும். அதனால சொன்னேன், நீங்க என்னைக்கு ரிட்டையர் ஆகுறீங்களோ முதல் நான் வந்து நிற்பேங்க. அது மாதிரி ரிட்டையர் ஆனோன்னு முதல் போய் நின்னேன். அப்பயும் சொன்னாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட எனக்கு பவர் இருக்குதுனாரு. அப்படின்னா உங்களை விட்டு நான் விலைக்கு தான் இருப்பேன் சொல்லிட்டு வந்தேன். அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ரொம்ப இதாக இருந்த பொழுது அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ண ஸ்டேட் பாடினார். அவ்வளோ பெரிய மனுஷன் என்னை ஜெபம் பண்ண சொன்ன பொழுது, என்ன அங்கிள் சொல்கிறீங்களே, என்ன இல்லை பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் ஊழியத்தை எடுத்து நடத்துங்க, வெற்றி உங்களுக்கு. இதுதான் ஒன்று தான் சொன்னேன். நான் எந்த இடத்துல ஜெபம் வந்து நீண்டாம பேசல எனக்கு தெரியாது இல்லை. பேசுறது பூரா வேஸ்ட்டு தான். நடக்காதா பேசுவோம். மறுத்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்க முடியுமா, கீழே போனோன்னு சண்டை வரும். ஏன் போய் சொல்லிட்டு கடவுள் உண்டாக்குனார். என் மகள்கிட்ட கூட சொல்லுவேன், இன்னைக்கு உனக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நடத்துவார். நன்மை தீமை எனக்கு தெரியாது, இன்னைக்கு என்ன உனக்கு கொடுத்துருக்காரோ அதை நடத்துவார். அப்ப அது சொன்ன உடனே 2 கையை பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுத்தாரு. என் தம்பி பக்கத்துல இருக்கான். என்ன அங்கிள்? இல்ல, நான் ஏன்ச்சி ஊழியத்துக்கு போவேன், ஊழியம் செஞ்சேன். நான் உலக காரியத்தை அவர்கிட்ட சொல்லல. நீங்க ஊழியம் செஞ்சீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்ல. ஆனா நான் சொன்னது, நீ செஞ்ச ஊழியத்தை நீ மறுபடியும் செய்ய என்று சொன்னேன். அவர் இறந்தார். நான் கொடுக்கக்கூடிய வார்த்தை உலகத்துக்குரிய வார்த்தையை கொடுக்க கூடாது. ஊழியக்காரன் உலகத்துக்குரிய வார்த்தைய கொடுக்க கூடாது. உலகத்துக்குரிய வார்த்தையை கொடுத்தா உலகத்தான் இருக்கான், அவனும் உலகத்தானா இருக்கிறான். ஆனா உலகத்தை மீறி உள்ள வார்த்தை எப்படி இருக்காரு? அதான் சொன்னாரு, எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்றார். அவர் உலகத்துல லாசர் எடுத்து பேசல, அம்மனை பத்தி பேசல, ஆட்டுக்குட்டி பேசல, தாவீதை பத்தி பேசல. ஆனா அவர் சொன்னாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நம்ம இன்னைக்கு லாசர் எடுப்போம், தானியல் எடுப்போம், கழுதை எடுப்போம், குதிரை எடுப்போம், எல்லாம் எடுத்து உலகத்துக்குள்ள திணிச்சிட்டு தான் இருப்போம் ஒழிஞ்சு சத்தியத்துக்குள்ள திணிக்க முடியல. காரணம் இந்த சரியான வார்த்தை இல்ல. எத்தனை வயசு வந்தாலும் மாறாது. வார்த்தை இல்லைன்னா மாறுறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் சொல்றேன். அது படிச்சிட்டீங்களா? 15 படிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 19. நீங்கள் உலகத்தாராயிரார்கள். உலகம் தன்னுடையதை சிநேகித்து இருக்கும். ஆ. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், ஆ. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், ஆ. உலகம் உங்களை பகைக்கிறது. பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று ஆ. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஊழியக்காரர்? என்ன சொல்றான்? ஆனா அவன் இன்னைக்கு பேசுவாங்க தெரியுங்களா? ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க கர்த்தர் வச்ச ஆளு, கர்த்தருக்கு நாங்கெல்லாம் சர்வண்டுங்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, ஊழியக்காரன் எப்படியாப்பட்டவனா? சாதாரண மனுஷன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சாதாரண மனுஷன். படிச்சிருமா அந்த வசனத்தை? ஊழியக்காரரும் தன் எஜமானுக்கும் பெரியவன இயேசுக்கு மேல பேசுவாங்க. ஊழியக்காரன் எப்படி பேசுவான்? இயேசுக்கு மேல பேசுவான். நான் படிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று ஆ. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் ஆ. உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இப்ப வந்து எந்த ஊழியக்காரங்க செய்யறான்? இந்த வசனம் படிச்சிருக்கோம்ல நிறைய தடவை. ஊழியக்காரன் என்ன செய்யறான்? துன்பப்படுத்தவனும் படுத்த மாட்டானா? என் சபைக்கு தான் வரணும், நான் உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், நான் தான் திருவிருந்து கொடுத்துருக்கேன், நான் தான் தாலி கட்டியிருக்கேன், நான் தான் போன அடக்கம் பண்ணேன், இங்க என்னை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது. மற்றதெல்லாம் பிசாசு சபை, இவன் வச்சிருக்கிறது மட்டும் படிக்க. சீக்கிரம் படிச்சிருங்க. அவர்கள் என்னை அனுப்பினவரை ஆ. அறியாதபடியினால் ஆ. என் நாமத்தின் நிமித்தமே ஆ. இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். செய்வார்கள். நான் வந்து ஆ. அவர்களிடத்தில் பேசாதிருந்தானால் ஆ. அவர்களுக்கு பாவம் இராது. ஆ.
என்ன சொல்றாரு அவங்களுக்கு? ஊழியக்காரனுக்கு என்ன சொல்றாருங்க? ஊழியக்காரன் பாவம் செஞ்சிருப்பானா செஞ்சிருக்க மாட்டானா? அவனுக்கு இப்ப ஏதாவது காரணம் போக்கு சொல்ல மாட்டிக்குவான். சல்லடைக்குள்ள என்ன செய்வான்? கீழே விழுவானா கூடக்குள்ள இருப்பானா ஊழியக்காரன்? சல்லடை கீழே. ஊழியக்காரனே சல்லடை கீழே போகும்போது சல்லடைக்கு மேல எந்த விசுவாசி இருக்கும்? அதனால்தான் எசேக்கியால எழுதிட்டாரு, திறப்பின் வாசல் நிற்கிற ஒருவனை காணனே. ரொம்ப கஷ்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆணியோட கூர்மையா இருக்குங்க. ஆணியோட கூர்மையா இருக்கு, வச்சால வலிக்குது, அவ்வளவு கூர்மை. அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம மத்தியில இருந்து கொண்டு தேவனை தூசித்து கொண்டு இருக்கிறமே. ஏன் தேவனை தூசித்து கொண்டு இருக்கிறேன்னா, அது சொல்றாரு யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. யோபு 2ஆம் அதிகாரம் மேல படிமா. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். யாரு கடவுளை திட்டுதான் சொல்லுங்க பாப்போம்? யோபுதான். யோபுதான் திட்டணும், அது நியாயம் இருக்குது. ஆனா திட்டது யாரு? என்ன திட்டுறான்? ரொம்ப அன்பா பேசுவ புருஷன்ட்ட படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து எதை சொன்னா? அவளுக்கு கோபம் யாரு மேல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கல்யாணம் ஆனவங்கள யாரு மேல கோபப்படுவோம்? ரெண்டு பேரும் ஒரு ஊழியக்காரன் சொல்றான், நல்ல ஊழியக்காரன் எடுத்துக்குவோம். ரெண்டு பேரும் இன்னைக்கு பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் உறவினர்ல கல்யாணம் பாஸ்டர், நான் போறேன் என்ன சொல்லும்போது அந்த ஊழியக்காரன், இல்லைம்மா ஓய்வு நாளில் நீங்கள் வரணும், ஆண்டவருடைய கட்டளைன்னு சொன்னா, அந்த பாஸ்டர் மேலே நீங்கள் அன்பு வைப்பீங்களா இல்லை என்ன வைப்பீங்க? என்ன பாஸ்டர் 52 வாரம் நாங்க வாரம், ஒரு வாரம் வரலன்னு அந்த ஆண்டவர் கோச்சிக்கு வரா? எப்படி சொல்றோம்? ஆனா இயேசு அப்படி சொல்ல 52 வாரம் 62 வாரம் சொல்ல. அவர் சொன்னது, அவள் சொன்ன வார்த்தை, நீ ஜீவனை விடுனா, ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அப்ப இதுக்குதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்றாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7. அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்றார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. என்ன சொன்னாருங்க இன்னைக்கு? அப்பாலே போ சாத்தானே. இப்ப இயேசு பெரியவரா யோபு பெரியவரா? யாரு பெரியவர்? யாருக்கு பெரியவர்? அதனாலதான் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் நம்மோடு. அப்ப இயேசு என்னோட இருந்தா என் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன செயல்கள் செஞ்சிட்டோம்? ஒன்று சொல்லுங்களேன். நம்ம செஞ்ச செயல் ஏதாச்சும் செஞ்சிருக்கோமா? நம்ம என்ன செஞ்சிருக்க செயல்? ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கோமா? சொல்றாரு லூக்கா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 'அடிமை நீ அழைக்கப்பட்டு இருந்தால்
கவலைப்படாதே. நீ சுயதீனமாக இருந்தால் அதை நன் மனதோடு அனுசரித்துக் கொள்வாய். படிமா ரோமர் 7. நான் வேற எடுத்துக்கலாம். ரோமர் 7 படிங்க. ஆனபடியால் என்ன இருக்குங்க? நன்மை செய்கிற என் செயல் எப்படி இருக்கணுங்க? என் செயல் எப்படி இருக்கணும்? என்னுடைய செயல் எப்படி இருக்கணும்? எவ்வளவு நன்மை செஞ்சிருப்போம் இது வரைக்கும். எனக்கு 78 வயசு ஆகுது. நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பேன்? நம்ம நன்மை செய்யறது கூட என்ன ஆகுது? அந்த வசனத்தை மறுபடி படிமா. ஆனபடியால் என்னிடத்தில் அப்ப நன்மை செய்யறது யாரு செய்யறது? எவனு கேட்டா நான் நன்மை செஞ்சுட்டாங்க இருக்கேன். ஏழைகளுக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். இப்ப இந்த ரம்ஜான் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் டெய்லி ஒரு 5 பேர் 20 பேர் போயிட்டு பையில என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெரியாது. ஏன் இதை சொல்றேன்னா, நன்மை செய்யற அவன்கிட்ட தீமை இருக்குமா இருக்காதா? அவங்க குடும்பத்துக்குள்ள போனாதான் என்ன இருக்கும் தெரியும். அது மாதிரி நம்ம எவ்வளவு பேர் போறோம். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு கல்யாண விருந்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. அப்ப அவர் ஒரு ஆளை பிடிச்சி தூக்கி நிறுத்துவாரு. யாரை பிடிச்சி தூக்கி நிறுத்துவாரு? என்ன ஆடை இல்லாம அம்மா வந்துட்டானா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாமே வேதத்துடைய வார்த்தை. நீ சல்லடையில சலிக்கிறப்ப நீ கூடக்குள்ள தங்கணும்னா நீ தேவன் கொடுத்த ஆடை இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நீ தேவன் கொடுத்த ஆடை நீ போட முடியலன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு வெளிப்புற விஷயம் 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது. யாருங்க? யாரு? நம்மள எங்க இருந்த எப்படி மாறுவோம்? நிப்போமா நிப்போமா. சிங்காசனம் பார்த்திருக்கமா? சிங்காசனம் பார்த்திருக்கமா? சிங்காசனம் பார்த்திருக்கமா? பார்க்கலையா? ஆனா பொண்ணு அப்படி உட்கார வைக்கிறது எப்படி வைப்போம்? அன்னைக்கும் அது கடைசி நாள். அந்த சேரு கடைசி நாள். அது வாடகை 4000 ரூபாய். நான் ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அந்த அந்த இந்த சோஃபா செட்டு பூராவே லைட்டு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையில எதில் உட்காந்துருக்கு? லைட்ல உட்காந்துருக்கு. நான் அப்பதான் நினைச்சேன், நம்மளுக்கு தேவை இதோடு நல்லா வைப்பாரா இல்லை எப்படி வைப்பாரு? எப்படி வைப்பாருங்க? எப்படி வைப்பாரு? அப்ப நான் தேவதூதனா மாறணும். நம்ம எப்படி மாறணும்? மாறணும். அப்பதான் மாறினா நம்ம எங்க போய் உட்காந்துருக்கோம்? சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் உட்கார முடியும். சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. ஒரு அலையில சொல்லுங்களே. அப்ப சிங்காசனத்துல நான் உட்காரணும்னாக்க நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. வெளிப்படுது 5:10. அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று நம்மளாம் யாராவது போய் அங்க போய் நிக்க போறாங்க? இப்போ ஊழியக்காரன் அங்க போவானா? ஊழியக்காரன் அங்க போவானா?
ஊழியக்காரன் அங்க போவானா போக மாட்டானா? சொல்லுங்க பாப்போம். அது அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிச்சு முடிச்சிருந்தோம். சீக்கிரம். அதற்கு நான் ஆண்டவனே உமக்கே தெரியும். அப்பொழுது அவன் யாருங்க உலகத்துல இருந்தா என்ன இருக்குதுங்க? நம்ம கொஞ்சம் உபத்திரம் என்ன செய்யறோம்? உடனே நகை நட்டு வச்சனால அந்த உபத்திரத்தை அடைச்சிடும். அடைக்க வேண்டியதை அடைக்க முடியும், அடைக்க வேண்டிய முடியாத அடைக்க முடியாது. இவர்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்ப உபத்திரம் உண்டு என்று சொன்னால் அந்த உபத்திரம் எங்க இருக்குது? எங்க இருக்கும்? என் சரீரமாகிய இரத்தத்திலேயும் என் சரீரத்திலே எப்படி இருக்கும்? உபத்திரம் இருந்தாதான் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அப்ப யோபு தன்னுடைய சரீரத்திலையும் தன்னுடைய இரத்தத்திலையும் என்ன சொல்றான்? உபத்திரப்பட்டு கொண்டிருந்தான். நீங்க கூட ஒரு நாள் சொன்னார், யோபு 3ஆம் அதிகாரம் 1-2 படிக்க வேணாம். நான் ஏன் பிறந்தேன்? எதுக்கு எதுக்கு பிறந்தான்? ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? அவன் 1000 ஆடு 12 குட்டி எல்லாம் இருந்தப்பெல்லாம் சொன்னானா? ஏன் பிறந்தன்னு சொல்லல. எல்லாம் போய் சொரியிற நேரத்தில் என்ன ஆச்சு? சொரியிறது தாங்க முடியல. சொரியிறது நம்மளுக்கு அது மாதிரி வந்தாதான் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? சொல்லுவாங்க. என் மதம் அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா செத்தது நல்லதுப்பா, ரொம்ப இழுத்துக்க பற்றியிருந்தா ரொம்ப கஷ்டப்பா. என்னவா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பம் நடக்கும்ல. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எப்போதுமே என்னவோ அந்த பாசிட்டிவா நினைக்கிறது இல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவா நினைச்சு அதுக்கு தகுந்த வார்த்தைகளை சொல்றதுனால இந்த ஊழியக்காரர் தான் பெட்டை திருப்பி போட்டுருவார். எப்படி திருப்பி போடுவார்? அந்த பெட்ல எவ்வளவு பாவம் படுத்திருக்குன்னு தெரியாது. 38 வருஷமா படுத்துட்டவன் பரிசுத்தவானா? பரிசுத்தவானா இல்ல, பாவி. அதை ஒத்துக்கிறோமா? அவர் பாவத்தை பத்தி சொன்னாரா? எப்ப சொன்னார் பாவத்தை பத்தி? அவள்கிட்ட பேசுறப்ப சொன்னாரான்னு தான் கேட்கிறேன். சொல்லல. அவர் எப்ப சொன்னாரு? தேவாலயத்துல தான் கண்டிக்கணும். எங்க கண்டிக்கணும்? தேவாலயத்துல தான் கண்டிக்கணும். அவன் அப்பதான் பார்த்து சொல்றாரு, நீ அதிக கேடு ஒன்றும் செய்யாத அளவுக்கு பார்த்துட்ட. அப்ப எந்திரிக்கிறப்ப ஒரு சத்தியம் நம்ம ஆளுங்க, இவர் செஞ்ச பாவங்கள்லாம் பண்ணி மாட்டவரு, இவர் அந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் பண்ணி ஊழியக்காரன் சொல்லுவான். ஆனா இயேசுட கஷ்டப்பட்டு நிறைய இருக்குங்க. கண்டன் பண்ண ஜெபம் பண்ண மாட்டார். அந்த கண்டையில் அதை உட்கார்ந்த பிசாசு அவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணல. நம்ம பிசாசு ஓட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டுட்டு இருக்காங்கல்ல, எங்கே எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது ஓரம் எடுத்துக்க அது நிறையா இருக்குது. ஊழியக்காரன் சொல்கிறான். ஏன்னா அது அம்சம் அவனுக்கு தெரியுது. அந்த அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறது இப்படியே நான் ஃபேஸ்புக் பார்க்குறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். அந்த அம்மாட்ட நிறையா இருக்குது, அது தனியாக இருக்குங்க. இது அது முன்னாடி இங்கே என்ன சொன்னால் அப்படி எப்படின்னா அப்படி டைவடிச்சு விழுந்துச்சு. விழுந்தோன்னு என்னாச்சு? பேய் போயிடுச்சு. ஏதை சொல்றேன்னா, இந்த பேய் போறதுக்கு பேய் வந்து இயேசுட்ட பேசிச்சு. இயேசுட்ட பேசிச்சு. நாங்க எங்கயா போவோம்? எங்க சொல்லிச்சு? இப்ப இவங்க வெட்டுறதெல்லாம் எங்கேயாச்சும் பேசியிருக்கா பேய்? நான் எங்க போவேன்னு கேட்டிருக்குமா? அது எங்க போகும்? இன்னும் ஜனங்களுக்கு அறிவு இல்லையா?
ஆற்றல் இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு எரும மாடு மாதிரி, ஆட்டுக்குட்டி மாதிரி எப்படி போகுது? போயிட்டே இருக்கு. ஏன்னா கேள்வி எழும்பும் பொழுதுதான் ஞானம் வரும். ஞானம் வரும் பொழுது பதில் வரும். பதில் வரும் பொழுது பக்தி வரும். பக்தி வரும் பொழுது புத்தி வரும். புத்தி வரும் பொழுது நித்தி வரும். அப்ப நம்மளுடைய சிந்தனை நம்ம எப்படி இருக்கணும்? சத்தியத்துக்குள்ள இருக்கணும்னா சத்தியத்துல கொஞ்ச நாள் இரு. அதுதான் 3 ஊழியக்காரனை பத்தார். அவன் 5க்கு 5 சம்பாதிச்சான், 3க்கு 2க்கு 2 சம்பாதிச்சான், 1க்கு சம்பாதிக்க முடியல. நீ பொல்லாதவையா, நீ திடீர்னு கூப்பிட்டாலும் கூப்பிடல கழட்டி விட்டுருவ. நம்ம சொல்றது இல்லையா, ஒரு காரியம் நடக்கலன்னா என்ன அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணான், இந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணான், நானும் பொழுதுக்கு ஜெபம் பண்ணேன், இது என் உடம்பே அர்ப்பணிச்செல்லாம் ஜெபம் பண்ணேன். எப்படி இந்த உடம்பு யாருக்குதா? ஆனால் சொல்றாரு பத்தியமா வெளிப்பட 7:14 படிச்சது. அதற்கு அவன் ஆண்டவனே உமக்கு தெரியும் என்றார். நல்லா கேட்டுங்க. யாரு கேட்கிறா? யாரு கேட்கிறான்னு கேட்கிறான். தேவ தூதர்கள் கேட்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. தேவ தூதர்களுக்கு நம்மளை பத்தி ஐடியா தெரியாது. நல்லா கேட்டுக்கங்க. பிதா ஒருவருக்கு மட்டும்தான். அதனால்தான் சொன்னார் இயேசு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடம் வரமாட்டான். இயேசு இழுத்து கொண்டான்னு சொல்ல, பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப இந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, தேவதூதர் பிதா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? அப்படி கம்பைன் பண்ணி படிச்சு பாருங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க வந்தவங்க கேட்டதுக்கு, அவர்கள் உன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட. அப்ப கல்யாண விருந்துல உட்கார்ந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப நான் எந்த ட்ரெஸ் போடணும்? பட்டு புடவை கட்டிட்டு போலாமா? ஒன்றும் அப்படி கல்யாணம்னாக்க பழைய பொருள் தாலி கட்டியிருக்காங்களா கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு 100 ரூபாய்க்குனாலும் ஒரு புது புடவை. ஏன் பழைய புடவை கட்டினா மானம் பெறுமா? ஏன்னா நம்மளுக்கு அறிவு அல்லாதது. ஆனா ஒரு கல்யாணத்துல நான் மைக் செட்டு போடும் பொழுது, அப்ப கேக்க நகர்ல நீங்களாம் போயிருக்கீங்களா? கேக்க நகர்லாம் அவ்வளவு டெவலப் இல்லை. அதை தாண்டி ஒரு வில்லேஜ். என்ன பேட்டரியில தான் நான் அப்ப மைக் செட் ஓட்டினேன். அப்ப மைக் செட் ஓட்டினப்ப பொண்ணு புடவை கட்டிட்டு வந்துச்சு. பொண்ணு புடவை கட்டிட்டு வந்த உடனே பார்த்தோன்னா புடவை என்னடா ரொம்ப ஏழையா இருப்பாங்க போல இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தப்ப சாப்பாடு போறப்ப, பொண்ணுக்கு ஒரு புது புடவை கூட எடுக்க கூடாதான். அவன் பொண்ணுடைய அப்பா சொன்னாரு, இல்ல என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இவளை பெற்றால் இவள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவள் கட்டின திருமண புடவைய இவளுக்கு கட்டி தாலி கட்டினார். வாழ்க்கையில் இன்னும் அதுகள் பார்த்தது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் 4000க்கு 40,000. என் கல்யாண கல்யாணத்துக்கு 8,000 எடுத்தாங்க. என் கல்யாணத்துக்கு பீரோல இருக்கு. அவன் எங்க போய் படுத்திருக்கா? அப்ப சிந்திச்சுக்கங்க. எல்லாமே அது பிரிந்து போயிடாதீங்க. பிரியக்கூடாது. பிரிஞ்சாக்க பிரியக்கூடாது. ஏன்னா நம்மளாம் சேர்ந்து இருக்கணும். அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், சோசியகாந்த கை நின்னா நீ எல்லாத்தையும் சேர்க்க ஆசைப்படுவையப்பா, ஆனா ஒருத்தர் சேர மாட்டாங்க. அடுத்த கேள்வி, எனக்கு எங்க போனாலும் சரி எல்லாம் சேரு பொண்ணா எவ்வளவு நாளா இருக்க போறோம்? இப்ப இந்த இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். இதுல அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன பேசுவோம்? என்ன பேசுவோம்? இப்பதான் அவர் பேசினாரு, வீட்டு கூட போயிருக்க மாட்டாரு, போயிட்டாரு. அப்ப நம்மளுடைய சிந்தனை சொல்லுங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த
உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஏன் அவன் போட்டிருக்குங்க? ஏன் அவன் போட்டிருக்கு? அவன் அர்த்தம் தெரியுமா? இறைவன் அவன் தெரியுமா? அதுக்கு பன்மை கிடையாது, ஒருமை. தேவதூதர்னா ஒருத்தர் தான். அது மாதிரி இறைவன்கிற மாதிரி அவன் தேவதூதனாகிய அவன் என்ன செஞ்சானா? இவர்கள் மிகுந்த என்ன உபத்திரங்க? நம்ம இன்னும் அவ்வளவு உபத்திரம் போல, இன்னும் அங்க அவ்வளவு உபத்திரம் போல. எப்போ போறோம்? எப்போ போலாம்? பரிட்சை எழுதி முடிச்சோட அடுத்தது என்ன இருக்கும்? எங்க காலேஜ் சேர்க்கணும், ஏது சேர்க்கணும். இது ஒரு உபத்திரம் தான். இது என்ன உபத்திரம்? படிச்சு முடிச்சு நம்மளுக்கு என்ன ஆதாயத்தை தரப்போறது? என்ன தரப்போகுது? அதுக்கே அந்த வேலை செய்யணும். படிக்க வேண்டியதை படிச்சா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வரீங்கப்பா, படிக்க வேண்டியதை படிச்சா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அப்ப என்ன நான் படிச்சேன்னா, ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ. எப்ப? அப்ப எங்க அப்பா பார்த்தாரு, நீ இப்ப படிச்சியடா, அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்லப்பா ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சட்டை. அப்ப 7 ரூபா ஆக்கி பணம் கட்டினோம்னா 15 நாள்ல சட்டை வரும். இல்லை ஒரு சட்டை தராங்க பாருங்க. இப்ப உனக்கு அந்த முதல் சட்டை வேணுமா, 2வது சட்டை வேணுமா? நம்ம எது ஆசைப்படுறோம்? 2வது தான் ஆசைப்படுறோம். அப்பதான் சொல்றாரு, ஆசை அடியோடு அடிச்சிரும், மேசம் ஒரு நாள் நிற்கிறார். மேல நிக்கிற ஒரு நாள் நிற்கும் அங்கேயே. ஆனா ஆசைப்படுறது அடியோடு வலிஞ்சிருக்கு. அப்ப நம்ம ஆசைப்படுறது எப்படி இருக்கு? ஆசைப்படுறது எங்க இருக்கு? படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. அப்பொழுது அவர் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். எங்கங்க? எந்த ஆட்டுக்குட்டியானவர்? எந்த ஆட்டுக்குட்டியானவர்? எந்த ஆட்டுக்குட்டியானவர்? யார் சொன்ன ஆட்டுக்குட்டின்னு? யாருங்க சொன்ன ஆட்டுக்குட்டின்னு? என்ன சாணகர் சொன்னாரு? தேவ ஆட்டுக்குட்டினார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த ஆடு யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். ஏன்னா ஒரு பசுமாடு போச்சுன்னா சொல்லுவோம், இது எங்க வீட்டு மாடுங்க. இது யாரு மாடு? வேற ஒருத்தர் எடுத்துட்டு போக முடியாது. அதனாலதான் யோவான் சொன்னாங்க, அழகா சொன்னார், தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது. இப்ப நம்ம யாரு ஆட்டுக்குட்டி? யாருக்கு ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம்? தேவ ஆட்டுக்குட்டியா இருப்போமா? இருக்கணும். எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல. இருந்தாலும் ஏன்னா மரணத்துக்கு முன்பாக மாற பழகி கொள்ளுங்கள், மாறின பிறகு திரும்பி பார்க்க கொள்ளுங்கள், திரும்பி பார்க்காமல் இருக்கிறதுக்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள். வழியை தேடிக்கணும். அப்ப நம்மளோட சிந்தனைகள் படிச்சு முடிச்சோமா சீக்கிரம்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். யாருக்குள்ளங்க? இப்ப ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் இவட்ட கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊழியக்காரன் பூரா இவட்ட கடவுள் இருக்காருங்க. இருக்காரா கடவுள்? இப்ப படிக்கிறவட்ட இருப்பாரா இல்ல நம்மள்ட்ட இருப்பாரா? அது என்ன போட்டிருக்காரு? உபத்திரத்தில் வந்தவர்கள்ட்ட தேவன் இருப்பார். நல்லா கட்டுட்டீங்களா? உபத்திரத்தில் வந்தது தேவன் இருப்பார். கடைசி வசனம் படிச்சு முடிச்சிருமா? அவங்க என்ன இல்லையாங்க? என்ன இல்லையா? பசி அடைவதும் இல்லை, தாகம் இருக்கிறது இல்ல, எல்லாரும். இயேசு என்னைக்காச்சும் சாப்பிட்டாரா?
இவ்வளவு வசனம் படிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப வசனம் படிக்கிறீங்களங்க, அவர் பசி இருந்திருக்கும். அவர் எல்லாத்தையும் விட்டு கல்லேறிய தூரம் போய் முட்டிக்கால் போறாரு பாத்தீங்களா? அப்ப ஆகாரம் எங்க வந்திருக்கும்? ஆகாரம் எங்க வந்திருக்கும்? தேவனுடைய வார்த்தையின் மூலம். அதனால்தான் அவர் எடுத்து காட்டினாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ ஊட்டாய் வரும், ஜீவ அப்பமாய் வரும், ஜீவ சரீரமாய் வரும். அப்ப நம்ம யார் இருக்கிறோம்? யார் இருக்கிறோம்? இப்ப பிரிஞ்சு போறதை மட்டும் படிச்சு முடிச்சிருவோம். நிறைய வசனங்கள் இருக்குது, இருந்தாலும் பிரிஞ்சு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பதிலீடாக என்று நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? என்ன சொல்ற? சொல்றதுல கோபமா இருக்குல்ல? சத்தியத்தை எடுத்து பேசினாலே கொஞ்சம் கோபமா தான் இருக்குது. அதனால தான் சொல்ற, ஆகையால் அப்படிமா இது புத்தி எப்படி சொல்றாங்க? எந்த ஊழியக்காரன் அப்படி சொல்றானோ அந்த ஊழியக்கார உலகத்துல என்ன எப்படி இருப்பானா? உபத்திரமும் துன்பமும் அடுத்த வேலை சோத்து கூட இருக்கக்கூடியவனா இருக்கும். அடுத்தது சொல்றாரு, அந்நிய நுகத்திலும் அவிசுவாசிகளும் நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னு அன்னைக்கு படிச்சிருங்க சீக்கிரம். ஏது சில வீட்டுல உட்காந்து படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. ஏது ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம எப்படி இருக்கோங்க? இருப்போமா? 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 இருக்க மாட்டோமா? சும்மா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 படிங்க. 1 கொரிந்தியர். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களா? எப்படிப்பட்டவர்களா? விக்கிர ஆராதனை, பேலியாலோட சேர்றது, மாற்றானோட சேர்றது, இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம். அதை சொல்றாரு படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் என்ன செஞ்சாங்க? நம்பலாம் சொல்லுவோமா? யாராச்சும் ஒரு ஆள அர்த்தம் சொல்றாரு, அதிகாரம் உண்டு, என்ன இருக்கு இன்னைக்கு? நம்ம தகுதி உள்ள செய்யறோமா, தகுதி இல்லாத செய்யறோமா? ஒரு கருத்து. புள்ள கல்யாணம் நகை சேர்க்கறது நல்லதா, நகை இல்லாம கல்யாணம் பண்ணி தர்றது நல்லதா? எது? இப்ப படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? எல்லாமே எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே தகுதி இல்லை. உனக்கு எதுக்கு? நகையை போட்டா மாப்பிள்ளை தினம் நகையை தடவிட்டே இருப்பானா? இல்ல கூட்டிட்டு போறப்ப எல்லாம் நகையை கழட்டி கொண்டு பையில போட்டு அவள் பொட்டாட்டி வீட்டுல விட்டு நகை மட்டும் தூக்கிட்டு போவானா? அப்ப நம்மளுடைய சிந்தனை படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா?
ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆ. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. நம்மளது எது இருக்குங்க? வேசி சரீரமா இல்ல தேவனுடைய சரீரமா? எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? அப்ப மாறுவதற்கு வழியை பார்ப்போம். ஏன் சின்ன ஒரு வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 27 4:20 சாரி 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன சொல்றாருங்க? வேசி சரீரமா இல்ல என்ன சரீரம் உங்கள்கிட்ட இருக்குது? சிந்திச்சுக்கணும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவது. நல்லா கேட்டுங்க. சல்லடை கூட மனசுல தினம் வச்சுக்கோங்க. அந்த கூடைக்குள்ள உட்காருங்க. கூடைக்குள்ள உட்காரு. கூடை கீழே விழுந்துடக்கூடாது. கூடை கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்கு அர்த்தவசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பதர்களை எரிச்சிருவாங்க. கீழே விழுவுறத எரிச்சிருவாங்க. நீ எரியிற நரகத்துக்கு போகணுமா இல்ல நிம்மதியான இடத்துக்கு போகணுமா? சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 படிச்சு முடிச்சுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, தியாகுலமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இருக்கிறோமே. மரணமானாலும் ஆனாலும் வல்லமைகளாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்தியானாலும் இப்போ உங்க சரீரத்தை இன்னைக்கு நினைச்சுக்கங்க. உங்களோட சரீரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய் சொல்ற ஆள் இல்லை. தேவனுடைய சரீரமாக இருந்தா தேவன்கிட்ட போவீங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரி தான் போவோம். நான் அதை பாதுகாத்துக்கிறேன். அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. காலங்கள் தாமதமானாலும் நன்றி. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. உன் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. சொல்லுமா? உன் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய
அதிசயமன்றோ உம் தூய வழிகள், நேர்மையான சத்திய தீபமன்றோ உம் தூய வழிகள், நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, புகழும் துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, புகழும் துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆம் கர்த்தாவே, உம்மோடு இணைந்திருந்த ஆண்டவரே, மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, திராட்சை செடிகள் கனியோடு இணைந்து இருந்த மிகுந்த கனி கொடுக்கும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள கடந்து வந்த ஆண்டவரே, அப்பா, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்கின்ற வேத வசனத்தின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து உன் வார்த்தையை விட்டு பிரியாம, யோவான் 15:7 நீர் என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் நிலைத்திருந்தா நீ விரும்பி கேட்பதான் தருவேன் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அப்ப அந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் என்னெல்லாம் மனமாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் எதிர ஒரு மனமாற்றத்தை நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த என் தெய்வமே, அப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வல்லமை எப்போது எங்களோட இருந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதோ போல ஆண்டவரே, 1 பேதுரு 1:15 படியாக நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக எங்களை நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே, அப்ப இந்த மார்ச் மாதத்தில் முதல் 1ஆம் தேதி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் தொடக்க முதல் எங்களை முடிவு வரை எங்களை பாதுகாக்க முடியாக உன் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில சிக்னல்ல வந்துட்டு இருந்தேன், வண்டி எதுவுமே இல்லை, வண்டி எதுவுமே இந்த சிக்னல் இல்லை. நானும் எங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்டு தான் பொறுமையாக தான் வந்தேன். ஏன்னா என்ன திடீர்னு இங்கிட்டு இருந்து ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோயில இருந்து ஆப்போசிட்ல வந்தான். வந்துட்டு திடீர்னு போனான் பாருங்க. நான் என்ன சொன்னேன், இயேசுன்னு கூப்பிட்டேன் பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா விட்டுன்னு வண்டி எடுத்துட்டேன். நான் இழுத்துட்டு வந்துட்டேன். வண்டியை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிச்சு அந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி எந்த ஒரு சடன் அங்கேயே நான் பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டினேன். நடு ரோட்லேயே நிப்பாட்டி என்ன சொன்னேன், என்னை பார்த்து போ, எனக்கு என்ன பத்தி இல்லை, நான் என்னை காப்பாற்ற, நீ எங்கேயும் போயும் ஏன்னா உண்மையில வரான், ஆஞ்சநேயர் கோயிலோட வரான், அங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து வரான், பிஎஸ்என்எல்ல இருந்து இப்படி ஆப்போசிட்ல வரான். எனக்கு கட்டுக்கு இமை பொழுதுல என் தேவன் இந்த நாளில ஒரு உயிர் பிச்சையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடி நன்றி. பேசலாம்.